This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. திரும்பி பார்க்க வைத்த ராணிப்பேட்டை ரெடியான ஜாக்வார் லேண்ட் ரோவர் தொழிற்சாலை எல்லாம் மாறுது. தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டையில் டாடா குழுமம் அமைத்து வரும் ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் கார்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையின் கட்டுமான பணிகள் 60% நிறைவடைந்துள்ளன. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் மார்ச் மாத கணவாக்கில் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்து உற்பத்தி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாடா நிறுவனம் தனது கார் உற்பத்தி தொழிற்சாலையை சென்னைக்கு பதிலாக ராணிப்பேட்டையில் அமைத்துள்ளது. இது தமிழ்நாட்டில் முதலீட்டு சாதனமான சூழ்நிலை நிலவுவதை எடுத்து காட்டும் விதமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றன. முன்னதாக டாடா மோட்டார்ஸ் குழுமம் 9,000 கோடி முதலீட்டில் கனரக வாகன உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் சுமார் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் முதலீட்டுக்கு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசுக்கு டாடா மோட்டார்ஸ் குழுமத்திற்கும் இடையே கையெழுத்தானது. புதிய ஆன்லைன் 2/3 பங்கு ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் கார்களும் மீதமுள்ளவை டாடா எலக்ட்ரிக் வாகனங்களாகவும் உற்பத்தி செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகின்றன. இது தவிர தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டு வரும் விம்போஸ் தொழிற்சாலையின் கட்டுமான பணியும் நிறைவடைந்துள்ளன. இந்த ஆலை ஜூலை மாதம் இறுதியில் திறக்கப்பட உள்ளது. தொழிற்சாலையின் உட்புறத்தில் அனைத்து இயந்திரங்களும் பொருத்தப்பட்டு விரைவில் சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. சோதனை ஓட்டங்கள் முடிந்த பிறகு ஜூலை கடைசி வாரத்தில் ஆலை திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் ஏற்றுமதி முதல் முறையாக $50 பில்லியன் தாண்டியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட $9 பில்லியன் அதிகமாகும். இதன் மூலம் இந்தியாவின் எந்த பெரிய மாநிலத்திலும் இல்லாத அதிகபட்ச வளர்ச்சியை தமிழ்நாடு பதிவு செய்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியின் தமிழ்நாட்டில் மொத்த பங்கு 13.38% உயர்ந்துள்ளது. இந்த முறை மாநிலம் $52.073 பில்லியன் மதிப்புள்ள வணிகப் பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு $43.56 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தது. இதன் மூலம் தமிழ்நாடு அரசு $9 பில்லியன் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தற்பொழுது தூத்துக்குடி வின்போஸ்ட் ஆலை மூலம் தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் டாடா மற்றும் வின்போஸ்ட் ஆகிய நிறுவனங்களின் உற்பத்தி ஆலைகள் விரைவில் செயல்பாட்டிற்கு வர இருப்பதால் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்றுமதி துறையில் தமிழ்நாடு தொடர்ந்து புதிய சாதனைகளை படைக்கும் என நம்பப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.